பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைய தினம் உடைய வார்த்தையாய மன்னா மக்களை பலனடைய விடுதலை செய்ய உதவி செய்யுங்கப்பா. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. இயற்கை காலத்தில் சாதம் கரடு தடையெல்லாம் கிடைத்து இதில் பங்கு வர மக்கள் வீடியோடு எல்லாம் ஆசீர்வதித்து ஒவ்வொரு செய்தியும் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும், பலன் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயின் தீர்மானத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஒரு தீர்மானத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு மோசே தன்னோட வாழ்க்கையில் அவர் எடுத்த தீர்மானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. முதலாவது மோசே தன் வாழ்க்கையில் எடுத்த முதல் தீர்மானம், அரச குலத்தில் வளர்ந்தவர். பிறந்தது எபிரேய வம்சம், ஆனால் அவர் வளர்ந்தது ராஜ குலத்தில். பார்வோனுடைய குமாரத்தி மகள் மோசையை எடுத்து வளர்த்து அரண்மனை வாழ்க்கையில் சகல கலைகளை கற்றுத்தேர்க்கிற எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டார் மோசே. 40 வருஷ காலம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர் விசுவாசத்தில் வளரும்போது, விசுவாசத்தை வளர்ந்த பிறகு அந்த பார்வோனு குமாரத்தின் எனப்படுகிறதை வெறுக்கிறார். 40 வருஷம் கற்று தேர்ந்த மனிதன், அரண்மனைக்குள்ள சுகமான வாழ்க்கை. இதை தாண்டி அவர் அடுத்த ஒரு 40 வருஷ காலம் விசுவாசத்தில் வளர வளர அவருக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மோசைக்கு ஒரு தெளிவு உண்டாயிற்று. இந்த ராஜ வாழ்க்கையை விட, அரண்மனை வாழ்க்கையை விட, அந்த ராஜகுமாரத்தின் மகன் என்ன சொல்லப்படுகிற அந்த மேன்மையை விட, ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு மேன்மை தான் விசேஷமானது என்பதை அறிந்தவர் ஒரு தெளிந்த நிலையில் வரும்போது அதை வெறுத்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் கிடைக்கிற மேன்மைகளை அநேகர் வைத்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளே வளர முடியாத அளவு உலக காரியங்களை பிரம்மாண்டமாக மேன்மையாக நினைத்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த விசுவாச ஜீவியத்தில் வளர்கிற காலம் அதை வெறுக்கிறாங்க. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, வளர்ச்சி அடைஞ்சவங்க என்பது அடையாளம் எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, தனக்கு இருக்கிற அந்தஸ்தை வெறுப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாட்டாலும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்கிறது போல் நடித்து கொண்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையாய் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்காக தன்னை வெறுத்து அந்த மேன்மையை விட்டு தன்னை தாழ்மைக்குள்ள வருகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல மோசேக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது. விசுவாசத்தில் வளரும்போது தன்னோட ராஜகுல மேன்மையை, வளர்ந்த மேன்மையை, பார்வோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுகிற அந்த மேன்மையை வெறுத்தார். இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவர் பிதாவின் சமமாக இருக்கிற அந்த கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த மேன்மையை, அந்த மகிமையை வெறுத்தார். தன்னைத்தானே வெறுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாக ஒப்பு கொடுத்தார். பரலோக மேன்மையை, பிதாவின் மடியில் தவழுகிற அந்த மகிமையான அனுபவத்தை வெறுத்துட்டார். ஆண்டவருக்காக, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. இந்த செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவருக்காக உலகத்தால் வருகிற மேன்மையை வெறுக்கிறவங்களா இருக்கீங்க? அந்தஸ்தை வெறுக்கிறவங்களா இருக்கீங்க? ஆண்டவருக்காக நீங்க வாழணும் அப்படின்னா மேன்மையெல்லாம் வெறுத்து தாழ்மையை தரித்து கொள்ளும். நீங்க மேன்மையை விரும்புகிற வரைக்கும் ஆண்டவருக்காக அவருடைய அடிச்சோட பின்பற்றி வாழ முடியாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேன்மையில் இருக்குமானால், உலக அந்தஸ்தில் இருக்குமானால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமாக வாழணும், இந்த உலகத்தில் மற்றவர்களை நாம் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா
நம்ம மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்தாதான் மற்றவர்களை நம்ம ஆதாயம் பண்ண முடியும். இந்த செய்தியை கேட்கிற மூலம் மோசையை போல முதலாவது பார்வோன் குமாரத்தி என்னப்படுகிற அந்த அந்தஸ்தை வெறுத்தது போல உங்கள் குலப்பெருமை, ஜாதி பெருமை, ஜனப்பெருமை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மைகளை வெறுக்கும்படி அர்ப்பணிங்க. கர்த்தருக்காக நீங்கள் பயன்படணும்னா முதலாவது உங்கள் மேன்மையை உதறி தள்ளுங்க, உங்களுடைய அந்தஸ்தை உதறி தள்ளுங்க. ஆண்டவருக்காக அதெல்லாம் வெறுங்க, சுயத்தை வெறுங்க, பெருமையை விட்டுருங்க, தாழ்மையை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மோசை என்றைக்கு ஆண்டோட கரத்தில் பயன்பட விரும்பினாரோ அன்றைக்கு மேன்மையை வெறுத்தார், தாழ்மையை தரித்தார். இந்த செய்தியின் மூலமாக யாரெல்லாம் தேவனால் பயன்படணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா முதலாவது உலகத்தால் வருகிற அந்த மேன்மையை வெறுத்து தேவனுக்காக தாழ்மையை தரித்து மோசையை போல் அர்ப்பணம் செய்யுங்க. அப்போ தான் கர்த்தரால் நீங்கள் அநேக ரட்சிப்புக்கு காரணமாக எடுத்து பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.